அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை and திருநெல்வேலி. அன்பிற்குரிய பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே தேசிய கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுகிறது என்பதை அறிவீர்கள். குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துகிறார் தமிழ்நாட்டில். அவருடைய தோழமையில் இந்திய ஜனநாயக கட்சி சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதற்கான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர் பார்க்குறீங்க, சரண்யா அன்பழகன் போட்டியிடுகிறார். இப்போது எங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கள் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வோம் என்பது பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். மரியாதைக்குரிய முன்னாள் சிஎம் எடப்பாடி அவர்கள் பல தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார், அது உங்களுக்கு தெரியும். அது அல்லாமல் இந்திய ஜனநாயக கட்சி அதோடு சேர்ந்து சில புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறோம், தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறோம். அதற்காகத்தான் இந்த கூட்டம். இந்த குன்னம் தொகுதியில் யார் மேல் படிப்பு படிக்க ஆர்வப்படுகிறார்களோ அவர்களுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக 100 சீட்டுகள் வழங்கப்படும். அந்த 100 சீட்டுகள் என்பது பிகாமாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், பிடெக் கம்ப்யூட்டராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் அதை எடுத்துக்கலாம். 100 சீட்டு. அதில் அக்ரிகல்ச்சர்னு ஒரு படிப்பு இருக்குது. மொத்தம் 100 சீட்டு. இது நான் சொன்ன கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் அதில் வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சர்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை ஆர்வப்பட்டு எடுக்கிற இந்த தொகுதிக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த பயிற்சி படிப்பு கொடுக்கப்படும். எல்லா கோர்ஸும் வேணாலும் சாய்ஸ் அவங்களுது. ஆனால் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி படிக்கிற விரும்புகிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லி எல்லா உயர் போட்டித் தேர்வுகள், அதற்கு பயிற்சி கொடுப்போம். இதையும் படித்து அதையும் பயிற்சியும் பெற்று பல பேர் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆவதற்கு இந்த தொகுதி மாணவர்களுக்கு வாய்ப்பை அளிக்கிறோம். அது முன்னாடி வேகா சொல்லியிருந்தோம், 100 மாணவர்களுக்கு படிப்புன்னு. என்ன படிப்புங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் தெரியும். அது அவங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், ப்ராஸ்பெக்டஸ்லையோ அல்லது வெப்சைட்டில் பார்த்தா தெரியும். குறிப்பாக இன்றைக்கி கூட்டம் என்னென்னா, அந்த 100 சீட்டில் யார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கிறீங்களோ அவர்களுக்கு படிக்கும்போதே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த தேர்ச்சிக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம். பயிற்சி கொடுத்து அங்கேயே அவங்களுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு பல பேர் கலெக்டராகவும் அதே மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் உருவாக்க வழி செய்கிறோம் என்பதை நீங்கள் குறிப்பாக சொல்வதற்காகவே இந்த கூட்டம் வச்சுருக்கோம். 100 சீட்டு கொடுத்தது பல இடங்களில் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, பத்திரிக்கையில் வந்திருக்கு. இது அடிஷ்னலாக இந்த ஒரு ஃபெசிலிட்டி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க பயிற்சி அளிக்கப்படும். 1 லட்சம் பெண்களுக்கு சுய தொழில் செய்ய பயிற்சி அளிக்கப்படும்.
அதற்கான ஃபெசிலிட்டி எங்கிட்ட இருக்குது. உங்கள் திருச்சியில் பண்ணுவோம், அல்லது சென்னையில் பண்ணுவோம், அல்ல அந்தந்த பகுதியிலேயே கூட வந்து பண்ணுவோம். அதோடு 1,00,000 தையல் இயந்திரம் வழங்கப்படும். அப்போ அந்த 3 உங்களை குறிப்பாக சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தேன். அது மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரை என்னுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். நான் எதை சொன்னேனோ அதை செய்து காட்டியிருக்கிறேன். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக இருந்தபோது சில வாக்குறுதிகள் கொடுத்தேன். அங்கே ஆண்டுக்கு 300 மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க வாய்ப்பு தரப்படும் என்று சொல்லியிருந்தேன். அதே போல் 5 ஆண்டுகளில் 1500 மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க ஏற்பாடு செய்து படித்து முடித்து பல பேர் வேலையில் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் சொல்வதை வந்து சொல்லிட்டு தான் செய்கிறோம். அது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு தொகுதி இந்த பகுதி. அதனால் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கிற பொழுது என் மனதில் தோன்றியது 100 பேருக்கு படிப்பு மட்டும் கொடுத்தா பத்தாது. அதே நேரத்தில் உயர்கல்வியில் இன்னும் அதிகபட்சமாக என்ன செய்யலாங்கிறத பார்த்து தான் இன்றைக்கி இந்த IRS IPS IPS பண்ணுறோம், IAS. அது மட்டும் இல்லை, SRM படிக்கணும்னா ஒரு ஆண்டுக்கு 15 லட்சம் ஒரு மாணவனுக்கு. 4 ஆண்டு படித்தா 60 லட்சம், 100 பேர்த்துக்கு 60 கோடி. இந்த மக்களுக்கு பணமே கையில் பெற்றால் தான் அதுக்கு மரியாதை நினைக்கிறாங்க. கல்வி என்பது இன்றைக்கி சொன்ன மாதிரி அன்னசத்திரம் 1000 கட்டுவதை விட, கோயில் 10,000 கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விட, அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம் என்று சொன்னான். ஆகவே எங்களுடைய பார்வையெல்லாம் தேர்தல் போட்டியிடுகிறோம் மட்டுமல்ல, போகிற இடங்களில் நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கெல்லாம் உயர்கல்வியில் சலுகைகள் கொடுப்பதோ அல்லது கட்டணமில்லாமல் கொடுப்பதோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம், அதை நிரூபித்திருக்கிறோம். அந்த வகையில் இங்கிட்டு சொல்லி இருக்கிறோம். இந்த 3ஐயும் உறுதியாக இந்த கொன்னம் தொகுதி மக்களுக்கு செய்வேன் என்ற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தொகுதி மக்கள் எடை போட்டு பார்க்கணும். 60 கோடி எங்கே இருக்குது 100 பேர்த்துக்கு? ஆனால் தொகுதிக்கு இன்றைக்கி 500, 1000, 2000 கொடுக்குறதுன்னு ஆக போகிறது இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக. இல்லைன்னா இந்த நாட்டு மக்கள் எங்களை மறக்க முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் இன்றைக்கி 400, 500 மாணவர்களுக்கு குடும்பத்தில் விளக்கேற்றி வைக்கிறோம், காலத்திற்கும் விளக்கேற்றி வைக்கிறோம். அதோடு மட்டுமில்லை, இந்த மாதிரி உயர் படிப்புகளான IAS IPS இதெல்லாம் இதில் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எடுத்திங்கன்னா, ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எடுத்தது தான் IAS IPS ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா IAS IPS இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் எடுத்திருப்பாங்க BSCயில். அதற்காக மற்ற கோர்ஸ் எடுக்கலன்னு சொல்லலை. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் எடுக்கலாம், BSc எடுக்கலாம், BCom எடுக்கலாம், எது வேணால் BA எடுக்கலாம், அதெல்லாம் எடுக்கலாம். அது சென்றாலும் செய்யலாம். இது வந்து படிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். IAS IPS போகிறதுக்கு அது சிலபஸ் அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த நிறைய பேர் கேட்டு பாருங்க, அவங்க ஆமாம் நான் அக்ரி படிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த தகவல் எல்லாம் தயவுசெய்து மக்களுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதனால் இந்த தேர்தல் இன்னும் ஒரு நாளைய இதோட முடியுது. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுக்கள். ஆகவே இந்த செய்திகள் எல்லாம் மக்களுக்கு தயவுசெய்து பத்திரிகையாக இருந்த பத்திரிகை, மீடியாவாக இருந்த மீடியா, எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கிராமங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க. மக்கள் வந்து ஐஜே கேட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? மக்களுடைய மனநிலை என்ன? இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது நாங்கள் யாரை சார்ந்திருக்கிறோம்? அதிமுக சார்ந்திருக்கிறோம். அவங்க ஒரு சின்ன ரெட்டையில அதான் போட்டிடுறோம். ஆகவே ADMK மரியாதைக்குரிய எடப்பாடியார் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். குறிப்பாக திமுக வந்து 8 கோடிக்கு 8,000க்கு கூப்பன் கொடுத்துருக்காங்க.
8000 கூப்பன் கொடுத்துருக்காங்க. எடப்பாடியார் என்னை தேர்வு செய்தால், அது ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக உங்களுக்கு 10,000 பேங்க் அக்கௌண்ட்டில் போடுன்னு சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய வரவேற்பு. அதோடு மட்டும் இல்லை, உரிமை தொகைன்னு 1000 கொடுத்தாங்க, நான் 2000 கொடுக்குறேன்ட்டேன். அதே போல் இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு மட்டும்னு சொன்னாங்க, இவங்க ஆண் பெண் இருவருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதுபோல் பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜு இலவசமாக கொடுக்குறேன்னு இருக்காரு. அதனால் ஒப்பீட்டு முறையில் போட்டி போட்டுக்கொண்டு செய்ய வேண்டிய காலமாக ஆகிவிட்டது. எப்போ நீங்கள் 8000 கூப்பன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களோ, வர்றதோ இல்லையோ மக்களுக்கு தான் தெரியும். நாங்களும் அந்த போட்டியில் இருக்கிற காரணத்தினால் எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அது போட்டியாகவும் நினைக்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நாடு. அதனால் ஒரு நீங்கள் 8,000னா இந்த மாதிரி நான் 10,000. இது விளையாட்டாக இருக்கலாம். நாடு அப்படி ஆகிப்போச்சு. அந்த களத்தில் விளையாட வேண்டிய அவசியம் ஆகிப்போச்சு. அதனால் அதெல்லாங்க சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த இதெல்லாம் கவர் பண்ணாமல் எங்களுடைய ஐஜேக்குடைய தனி தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதியாக இந்த 100 மாணவர்களை இந்த தொகுதியில் உள்ளவர்களை இலவசமாக படிக்க வைப்பது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகியோட காரில் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க. ஆமாம், கொண்டு வரப்பட்ட பணம்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இன்கம் டேக்ஸ் தான் பார்க்கணும். நான் சொல்லி பார்க்குறதில்ல, நீங்கள் சொல்லியும் பார்க்குறதில்ல. அது இன்கம் டேக்ஸ் அவங்க வேலையை செய்வாங்க. அதற்கான என்ன அதுக்கு தகுதியான பணத்தை எடுத்துப்பாங்களா அல்லது திருப்பி சொல்லி வாங்குவாங்களா, அது அவங்களுடைய பாடு. அதாங்க இப்போ நாம் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். அவரவர்களுக்கு வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆண்ட கட்சி எப்படி இலவசங்களை இது மாதிரி போட்டி போட்டு செய்து பழக்கப்பட்டாங்க. இவங்க 503 வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போது அதில் நீட்டு, பள்ளி கல்லூரி கட்டணம் விடுப்பு, பேங்கில் வச்ச நகையெல்லாம் மீட்பு, இப்படி சொன்னாங்க. எதுவும் நடக்கலை. இருந்தாலும் மக்கள் காலப்போக்கில் மறந்துடுறாங்க. அன்னைக்கு வர்ற அந்த தொகையை தான் பொருட்டாக பார்க்குறாங்க. அதனால் மக்களுடைய விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் அரசியல் எளிதாகும், நல்லவர்களுக்கு இடம் கிடைக்கும், எல்லாரும் வர்ற வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் என்பது எல்லாருக்குமானது, ஒரு குடும்பத்திற்கு மட்டும் இல்லை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.